நண்பர்களே, இன்றைக்கு ஒரு சிறப்பான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது திருமூலர் மூச்சு பயிற்சியில் நம்ம மூச்சை இழுக்கிறது, அடக்கிறது, வெளியில் விடுறது என்று 3 நிலைகள் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு இதை வச்சுக்கிறோம், எண்ணிக்கையை வச்சுக்கிறோம். 2, 8, 4 அதான் திருமூலர் சொன்ன கணக்கு. 2 எண்ணிக்கைக்கு மூச்சை இழுக்கிறீங்க, 8 எண்ணிக்கைக்கு மூச்சை அடக்குறீங்க, 4 எண்ணிக்கைக்கு மூச்சை வெளியில் விடுறீங்க. இதுக்கு பல்வேறு விதமான மந்திரங்களை நம்ம சொல்லிக்கலாம். ஒரே மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னோம்னா அது திருமூலர் சொன்ன கணக்குக்கு சரியாக வரும். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இந்த திருமந்திர பாடலையே நம்ம எப்படி ஒரு முறையாக பயன்படுத்துவது, அதாவது எண்ணிக்கைக்கான முறையாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எப்படின்னா, இப்போ ஒரு பாடலை எடுத்துக்கோமே, திருமந்திரத்தில் ஒரு 5வது பாடலை எடுத்துக்கோமே. பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனையாகும் சராசரத்து அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த பாடலையே, அந்த ஓதுதல், அதை நான் இப்போ 3000 பாடலையும் ஓதியிருக்கேன். யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம். அது எப்படின்னா, ஒரே மூச்சில் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒரு மூச்சில் நம்ம ஓத முடியும். அப்படின்னா நல்லா மூச்சை எடுத்துட்டு, பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனையாகும் சராசரத்து அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே அப்படின்னு நம்ம ஓத முடியும். அப்படி ஓதும்போது இந்த ஓதுதலையே நம்ம இந்த மூச்சுக்கான பயிற்சி 2, 8, 4 சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிறது தான் புதிய ஒரு தோற்றம், உள்ளுக்குள்ளே தோன்றிய ஒரு உத்தி. அதை நான் உங்களை பகிர்ந்துக்கிறேன். அதில் எப்படின்னா, அந்த முதல் வரி இருக்கு இல்லையா, முதல் வரியை கொஞ்சம் வேகமாக பாடணும். இப்போ இந்த சரிகம பதனிசெல்லாம் இப்படி 3 காலங்களில் பாடுறோம் இல்லையா, அதை போல் இந்த முதல் வரியை மட்டும் பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற அந்த வேகத்தில் பாடணும். அதுக்கு அடுத்து வர்ற 3 வரிகளையும் அதை விட பாதி அளவுக்கு மெதுவாக, தற்பரன் கற்பனையாகும் சராசரத்து அப்படின்னு அந்த அளவுக்கு மெதுவாக பாடணும். அப்படி பாடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் மூச்சை இழுக்கிறதுக்கான அந்த 2 கால அளவு, அதுக்கப்புறம் அடக்கிறதுக்கான கால அளவு, வெளியில் விடுறதுக்கான கால அளவு, இது எல்லாமே சரியாக பொருந்தி நிற்கும். இழுக்கிறப்போ முதல் வரியை பாடியிருப்பீங்க கொஞ்சம் வேகமாக, அடக்கிறப்போ அடுத்த 2 வரியையும் மெதுவாக சொல்லியிருப்பீங்க. வெளியில் விடுறப்போ அதே மாதிரி அதே மெதுவான தொனியில் வெளியில் விடுற எண்ணிக்கையும் சொல்லி முடிச்சிருப்பீங்க. இப்போ உதாரணமாக மூச்சை இழுக்கிறதுக்கு எப்படின்னா, பெற்றமும் மானும் மழுவும் பிரிவற்ற, அப்போ மூச்சு இழுத்தாச்சு. அப்புறம் தற்பரன் கற்பனையாகும் சராசரத்து அற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில், அந்த 2 வரையும் மூச்சு அடக்கிறதுக்கு, அடுத்து வெளியில் விடுறதுக்கு நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. அப்படி திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே, மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே, இந்த வேகத்தில் அப்படியே சொல்லிக்கிட்டே பயிற்சி செஞ்சோன்னா திருமந்திரமும் உள்ளே போகும், மூச்சுக்கான பயிற்சியும் நடக்கும். அதுக்குள்ளே இருக்க பெரும் பொருளையும் நம்ம நல்லா ஆழ்ந்து யோசிக்கலாம், கற்றுக்கலாம். நல்ல பயிற்சிக்கு உதவும். அதனால் இப்படி செஞ்சு பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.